அநேகமாக தமிழகத்தில் பள்ளிகளில் நடத்தப்பட்ட ஆய்வுகளில் இதுதான் ஒரு மெகா சர்வே என்று நாம் சொல்ல வேண்டும். தீண்டாமொழி போன்ற ஒரு சிறிய வாய்ப்புகள் உள்ள ஒரு அமைப்பை 441 பள்ளிகள் எடுக்க முடியும் சொன்னா, அரசு நினைத்தால் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து பள்ளிக்கூடங்களிலும் அந்த ஆய்வு எடுக்க முடியும். பள்ளிக்கூடங்களில் உறுதியாக சாதி இருக்கும் என்பதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் அந்த மனநிலைகள் சென்ற நாங்களே அதிர்ச்சி அடையக்கூடிய விதத்தில் ஆய்வினுடைய விவரங்கள் வெளிவந்திருக்கிறது. அதிர்ச்சி அளிக்கக்கூடிய பல்வேறு தகவல்களை நாம் ஆய்வறிக்கையில் வெளியிட்டிருக்கிறோம். எந்நேரமும் அவர்கள் அந்த சாதியை பற்றி உணர்வில் இருக்கிற சாதிகளாக மாற்றுவதில் பாஜகவினுடைய பணி இருக்கிறது. தீண்டாமொழியினுடைய ஆய்வில் 38 வடிவங்களில் மாணவர்கள் தங்களுடைய சாதியை வெளிப்படுத்துகிறார்கள். நடிகரின் படத்தோடு ஒரு குறிப்பிட்ட சாதியினுடைய பெயர் தாங்கிய வாசகங்கள். கை கட்டி நின்ற கூட்டம் கை நீட்டி பேசுவதான். ஒரு 10ஆம் படிக்கிற பையன் இப்படி ஒரு வாசகத்தை எழுத முடிகிறது. பள்ளிக்கூடத்தில் விழாக்கள் நடக்கிற போது ஏறக்குறைய அது ஒரு சாதி விழா போலவே மாற்றுவது. சில பள்ளிக்கூடங்களில் தனித்தனி வரிசைகளில் நின்று மாணவர்கள் சத்துணவை பெறுகிறார்கள். ஆசிரியர்கள் இதை எப்படி வேடிக்கை பார்க்கிறாங்க? முதல் மதிப்பெண் பெற்றவர் தலித் என்கிற காரணத்தினால் அந்த விழாவையே ரத்து செய்த கொடுமையை பார்க்கிறோம். மாணவர்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காக மிகப்பெரிய முயற்சிகளை மேற்கொண்ட பல ஆசிரியர்களுடைய பெயர்கள் வந்திருக்கிறது. வேறு பல ஆசிரியர்கள் சமூகத்தினுடைய கழிவுகளாக அவர்கள் பள்ளிக்கூடத்துக்குள்ளே இருப்பதை நம்ம பார்க்க முடியும். இந்த வகுப்பு சிந்தனைகளை மிக அதிகமாக தமிழ்நாட்டில் பரப்புவதற்கு RSS பயன்படுத்திக் மிக தீவிரமாக எல்லா சாதிகளையும் தனித்தனியாக பிரிச்சு போட்டு ஒவ்வொரு சாதிகளுக்குள்ளேயும் தேர்வு செய்யப்பட்ட RSS ஊழியர்களை அவங்க அனுப்புறாங்க. இருக்கக்கூடிய ஜனநாயக இயக்கங்கள், இடதுசாரி இயக்கங்கள் சாதி ஒழிப்பை ஒரு பிரதானமான அரசியல் கடமையாக மேற்கொள்வதுதான் உண்மையில் பாஜகவை தடுத்து நிறுத்துகிற ஒரு ஆயுதமாக இருக்கு. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவழகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் மாநில பொதுச் செயலாளர் தோழர் சாமுவேல் அவர்கள். நிறைய விஷயங்கள் நம்ம விவாதிக்க இருக்கிறோம். வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். தமிழ்நாடு பள்ளிகளில் சாதி தீண்டாமை இருக்கிறது, சாதிய பாகுபாடு இருக்கிறது அப்படின்னு நீங்க ஒரு ஆய்வு எடுத்து அதை வெளியிட்டு இருக்கிறீங்க. இப்போ வழக்கமா என்ன சொல்லுவாங்கன்னா, தமிழ்நாடு பெரியார் பூமி, இங்க சாதிய பாகுபாடு எல்லாம் இல்லை, குறைஞ்சிருச்சு. இடையில ஒரு கிருஷ்ணசாமி அவர்கள் கூட சொல்லியிருந்தாரு, நாங்களாம் இப்போ ஒற்றுமையா இருக்கிறோம், பழைய காலம் மாதிரி 90கள் போல இல்லை, இப்பெல்லாம் எல்லாம் மாறிடுச்சு, எல்லாம் ஒன்னா புலங்குறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது, திடீர்னு பள்ளிகளில் சாதிய பாகுபாடு அதிகமாக இருக்குது, தீண்டாமை அதிகமாக இருக்குது, ஆசிரியர்கள்ட்டையும் இருக்குது, நிர்வாகத்திலையும் இருக்குது அப்படிலாம் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. முதல்ல உங்களுடைய ஆய்வுகள் குறித்து சொல்லி, எப்படி ஆய்வு செஞ்சீங்க, என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அதை சொல்லுங்கள். எந்த பணியாக இருந்தாலும் ஒரு நோக்கம் இல்லாமல் அந்த பணி செய்யப்படுவது கிடையாது. இப்போ தமிழ்நாட்டில் சாதி இந்திய மண்ணில் இல்லை என்று சொன்னால் அதை யாருமே ஏற்றுக்கிற மாட்டாங்க. அதில் மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபாடு இருக்கிறது. நீங்களே சொன்ன அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம்பரியம் சாதி ஒழிப்பில் ஒரு நல்லிணக்கத்தில் இருக்குது என்பதை மாறுபட்ட கருத்தே கிடையாது. ஆனாலும் கூட ஏன் தமிழகத்தில் சமீபத்தில் சாதிய உணர்வு அதிகரிக்கிறது என்பதை குறித்து நம்ம தனியாக பேசணும். அது நம்ம அநேகமாக வாய்ப்பு இருந்தால் இந்த நேர்காணலினுடைய இறுதிப்பதில் நம்ம பேசலாம். இப்போ இந்த ஆய்வு எடுக்கப்பட்டதற்கான நோக்கத்தை பொறுத்தவரை நமக்கே தெரியும், ஒன்றன் பின் ஒன்றாக தமிழகத்தில் தொடர்ச்சியாக ஏராளமான பிரச்சனைகள் வெளிவந்தது. அது இந்த கடந்த 2 ஆண்டுகள் என்று மட்டும் சொல்ல முடியாது. தொடர்ந்து தமிழகத்தில் அது போன்ற பாகுபாடுகள் வெளிப்பட்டு கொண்டே வருகிறது. தமிழகத்தில் ஒரு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இப்படிப்பட்ட ஒரு ஆய்வை எடுக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வருவதற்கு சில உடனடி காரணங்கள் இருந்தது. நாங்குநேரி மாணவர் சின்னத்துரையின் மீதான தாக்குதல், சில பள்ளிக்கூடங்களில் மாணவர்கள் கொடூரமான ஆயுதங்களை வைத்து மோதிக்கொண்டார்கள், முதுகில் பிளேடை வச்சு கீறி கொண்டார்கள் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வருது. பாப்புலராக தமிழ்நாட்டில் என்ன தெரியும்னு சொன்னால், சாதி அடையாளங்களோடு கயிறுகள் கட்டி வர்றாங்க அப்படின்ற மாதிரி. அப்போ ஆனால் உண்மையில் இது போன்ற பாகுபாடுகள் என்ன மாதிரி இருக்குது, என்னென்ன வடிவங்கள் இருக்கிறது, இதனுடைய வீரியமும் தாக்கமும் எந்த அளவில் இருக்குது என்பதை ஒரு சும்மா அனுமானங்களில் பேசினா அது கவனத்தை பெற முடியாது. கவனத்தை பெறுவதற்கான நோக்கம் அரசினுடைய தலையீட்டை உறுதி செய்வதற்காக, பொது சமூகத்தினுடைய மனச்சாட்சியோடு பேசுவதற்காக. அப்படிப்பட்ட முறையில் ஒரு ஆய்வுக்கான ஏறக்குறைய 70 கேள்விகள் கொண்ட ஒரு கேள்வித்தாளை நம்ம தயார் பண்ணுறோம்.
250 தன்னார்வலர்களுக்கு பயிற்சி அளிக்கிறோம். எப்படி? ஏன்னா இல்லாத ஒரு செய்தியை ஆய்வின் மூலமாக நம்ம வந்து சொல்லிடக்கூடாது. அதனால் ஆய்வை எப்படி நடத்தப்பட வேண்டும், ஒரு உரையாடல் வடிவத்தில் நடத்தப்பட வேண்டும். கையில் ஒரு அட்டையை வச்சுக்கிட்டு அப்படி கேள்வி கேட்குற தன்மையில் இல்லாமல் மாணவர்களோடு ஒரு எளிமையான உரையாடல் வடிவத்தில் கேள்விகளை கேட்பது. அப்படி பயிற்சி அளிக்கப்பட்ட 250 தன்னார்வ தொண்டர்கள் 441 பள்ளிகள், அநேகமாக தமிழகத்தில் பள்ளிகளில் நடத்தப்பட்ட ஆய்வுகளில் இதுதான் ஒரு மெகா சர்வே என்று நாம் சொல்ல வேண்டும். 441 பள்ளிகள், 642 மாணவர்கள் தனித்தனியாக அவர்களிடம் கேள்வித்தாள்கள் கொடுக்கப்பட்டு நாம் வந்து அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கோம். இந்த 441 பள்ளிகளில் ஏறக்குறைய 350க்கு மேற்பட்ட பள்ளிகள் அரசு பள்ளிகள், அப்புறம் அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகள் எல்லாமே நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அதே போல ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட மாணவர்களில் ஒரு 90% இயல்பாக பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர்களாக, பட்டியல் பழங்குடி சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க. ஒரு 10% பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களாக இருக்கிறாங்க. நம்ம ஆய்வுக்கு போற போது யாரிடம் இந்த கேள்விகள் கேட்க வேண்டும்ன்ற ஒரு வரையெல்லாம் நாங்கள் வந்து வைக்கல. பட்டியல் சமூகத்தில் இவ்வளோ பேர் இருக்கணும், பிசி இவ்வளோ பேர் இருக்கணும் எல்லாம் வைக்கல. ஆனால் இயல்பாக யார் பதிலளிக்க விரும்புகிறார்கள் என்று பார்க்கிற போது இந்த தன்மையில் 90-10 அது வந்திருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த ஆய்வு என்பது ஒரு 3 மாத காலம் மாநிலத்தில் மிக சிரத்தையோடு எடுக்கப்பட்ட ஒரு ஆய்வு. தீண்டாமொழி போன்ற ஒரு சிறிய வாய்ப்புகள் உள்ள ஒரு அமைப்பை 441 பள்ளிகள் எடுக்க முடியும்னு சொன்னால், அரசு நினைத்தால் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து பள்ளிக்கூடங்களிலும் அந்த ஆய்வு எடுக்க முடியும். அப்படி ஒரு ஆய்வை கூட இனிமேல் அரசு எடுக்கணுமா என்பதை குறித்து அரசு யோசிக்கிட்டோம். ஆனால் ஒரு பானை சோத்திற்கு ஒரு சோறு பதம் என்பதை போல 441 பள்ளிகளில் மிக சிரத்தையோடு தீண்டாமொழி முன்னணி எடுத்துக்கூடிய ஆய்வை அரசு முழுமையாக கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும். தமிழ் சமூகம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதன் அடிப்படையில் சமத்துவ பள்ளிகளை உருவாக்குவதற்கான முயற்சிகளை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் நான் ஒரு முன்னுரையாக, ஆய்வினுடைய முன்னுரையாக நான் சொல்ல விரும்புகிறேன். அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குதுன்னு சொன்னீங்க. நடைமுறைக்கு போறீங்க, சில பிரச்சனைகளில் இருந்து நடைமுறைக்கு போய் அதை ஆய்வு செய்றீங்க. இப்போ உங்க ஆய்வறிக்கை வந்துருச்சு. இதுல வந்து இப்போ மக்கள்கிட்ட எந்த மாதிரியான மக்கள்கிட்ட எந்த மாதிரியான அபிப்பிராயங்கள் இருக்குது? ஊடகங்கள்கிட்ட, பத்திரிகைகள்கிட்ட, அரசு தரப்புல என்ன மாதிரியான கருத்துக்கள் சொல்றாங்க? இந்த ஆய்வு அறிக்கையை வந்து நாங்கள் சில தினங்களுக்கு முன்னால் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் வெளியிட்டோம். நாங்கள் எதிர்பார்த்தபடியே ஏராளமான நிறைய முதன்மை பத்திரிகைகள், முன்னிலை பத்திரிகைகள் எல்லாருமே வந்திருந்தாங்க. சில தொலைக்காட்சிகள் நேரடி ஒளிபரப்பை கூட, இது வந்து ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி என்கிற முறையில் நேரடி ஒளிபரப்பை கூட அவர்கள் செய்தார்கள். சில தொலைக்காட்சிகள் வந்து அன்றைக்கு செய்தியாக வெளியிட்டார்கள், பிறகு செய்தி தொகுப்பாக வெளியிட்டார்கள், பிறகு அதன் மீதான விவாதங்களை நடத்தினார்கள். அமைச்சர்கள், குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செல்கிற இடங்களில் தீண்டாமொழி முன்னணியினுடைய ஆய்வை குறித்து கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய பல அரசியல் கட்சி தலைவர்கள் மத்தியில் இந்த கேள்வியை பத்திரிகையாளர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டில் வரக்கூடிய அனைத்து ஆங்கில பத்திரிகைகளும் மிக பிரதானமான செய்திகளை வந்து இதை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. நிச்சயமாக இது ஆசிரியர்கள் மத்தியில், மாணவர்கள் மத்தியில் இந்த ஆய்வு என்பது ஒரு கவனம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஆய்வாக மாறியிருக்கிறது. ஜனநாயக சிந்தனை கொண்டவர்கள் இந்த சூழலுக்காக வருந்தியிருப்பார்கள். இதில் மாற்றம் வேண்டும் என்று அவர்கள் மனதளவிலே ஒரு உறுதிப்பாட்டை எடுத்திருக்கக்கூடும். ஒட்டுமொத்தமாக இந்த ஆய்வு என்பது ஒரு மாணவர்கள் மத்தியில், ஆசிரியர் மத்தியில், அரசு மத்தியில் ஒரு சிறிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு பயன்பட்டு என்கிற முறையில், ஆய்வை எடுத்த அமைப்பு என்கிற முறையில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். நீதிபதி சந்துரு தலைமையில இது குறித்த ஆய்வுகள் செய்வதற்கு ஒரு நபர் கமிட்டி ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது இல்லையா? அவங்க என்ன மாதிரி வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க? அதுல இருந்து நீங்க எந்த வகையில மாறுபட்டு? சந்துரு அவர்களுடைய ஆணையத்தை பொறுத்தவரை ஒரு புகழ்பெற்ற ஒரு நீதியரசர். உண்மையில் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிற எல்லா விதமான பொறுப்புகளையும் நிறைவாக செய்து முடித்திருக்கிற ஒரு மதிப்புக்குரிய, தமிழகத்தினுடைய பெருமைக்குரிய ஒரு ஆளுமை என்றுதான் தீண்டாமொழி முன்னணி அவரை பார்க்கிறது. எனவே பொருத்தப்பாடான முறையில் அவரிடம் இந்த பணி ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ஆணையம் எந்த நேரத்தில் தன்னை சந்திக்கலாம் என்பதை அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அந்த அறிவிப்பின் அவர்கள் அரசியல் கட்சிகளுக்கு, மாணவர்களுக்கு, மாணவர் அமைப்புகளுக்கு, ஆசிரியர் அமைப்புகளுக்கு எல்லோருக்குமே அவர்கள் வந்து பகிரங்கமாக வேண்டுகோள் விடுத்து சில கேள்விகளை எழுப்பி, ஆணையம் செய்திருக்கிற சிறந்த பணி, சில கேள்விகளை எழுப்பி இந்த கேள்விகளுக்கான விடைகளை பல அமைப்புகளிடம் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். நாங்கள் இந்த ஆய்வறிக்கையை கொடுப்பதற்காக நாங்கள் நீதியரசர் சந்துரு அவர்களை சந்தித்த போது பல தனிநபர்கள் ஏராளமான ஆலோசனைகள் வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் அமைப்புகள் அந்த அளவிற்கு இதில் ஒரு பெரிய ஆர்வம்
காட்டவில்லை என்கிற முறையில் தன்னுடைய வருத்தத்தை அவர் வந்து தெரிவித்தார். இந்த இருக்கிற பிப்ரவரி மாதம் வரை ஆணையத்தினுடைய காலம் இருக்கிறது. அதற்குள் இது போன்ற ஆய்வுகளை எல்லாம் ஆலோசனைகளை அனைத்து அமைப்புகளும் வழங்க வேண்டும் என்பதை நம்ம வந்து கேட்டுக்கிறோம். ஆனால் தீண்டாமொழிப்பினுடைய ஆய்விற்கும் நீதியரசர் சந்துரு அவருடைய பணிகளுக்கும் மாறுபாடு. அவர்களுடைய பணி என்பது ஆலோசனைகளை பெறுவது. தீண்டாமொழிப்பு முன்னணி நேரடியாக களத்திற்கு சென்று பள்ளிக்கூடத்தில் என்ன இருக்கிறது, அதிர்ச்சி அளிக்கக்கூடிய பல்வேறு தகவல்களை நாம் வந்து இந்த ஆய்வறிக்கையில் வெளியிட்டிருக்கிறோம். அதாவது எங்களுக்கு தீண்டாமொழிப்பு முன்னணி போன்ற அமைப்புகளுக்கு ஒரு 20 ஆண்டு காலமாக களத்தில் நம்ம வந்து பணி செய்யும். அதனால் வந்து சாதி இல்லை என்று மிக சாதாரணமாக கடந்து போகிற மனிதர்களை போல நாங்கள் இல்லை. தீண்டாமொழிப்பினுடைய ஊழியர்கள் சாதியத்தை அது எல்லா வடிவங்களிலும் நீதிமன்ற வளாகத்திலிருந்து அது மாவட்ட ஆட்சியர் வளாகத்திலிருந்து எல்லா இடங்களிலும் சாதி இருப்பதை வந்து நம்ம பார்க்க முடிகிறது. எனவே பள்ளிக்கூடங்களில் உறுதியாக சாதி இருக்கும் என்பதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு தான் நாங்கள் ஆய்வுக்கு போனோம். ஆனால் அந்த மனநிலையோடு சென்ற நாங்களே அதிர்ச்சி அடையக்கூடிய விதத்தில் ஆய்வினுடைய விவரங்கள் வெளிவந்திருக்கிறது என்பதான் கவலையான செய்தி. தலித் அமைப்புகள், கட்சிகள் இதெல்லாம் நிறைய தமிழ்நாட்டில் இருக்குது. தெருவுக்கு தெரு இருக்குது, மாவட்டத்துக்கு மாவட்டம் இருக்குது, மாநில அளவில் இருக்குது. அவங்க ஏன் இந்த ஆய்வுகள்லையோ இந்த விவரங்களை திரட்டி ஆணையத்துக்கு கொடுக்கறதுல அக்கறை காட்டலை? அவங்க அக்கறை காட்டலை என்கிற முறையில் சொல்வது பொருத்தமா இருக்காது நினைக்கிறேன். நீதிபதியே சொல்றேன், என்ன பொறுத்தவரை சந்திரவே சொல்லியிருக்கிறாருல்ல. ஆமா, அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நான் வந்து என்ன சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னா, சாதி ஒழிப்பு என்பது ஒடுக்கப்பட்ட மக்கள் பால் இயங்குகிற அமைப்புகளை விட பொதுவான கட்சிகளினுடைய அழுத்தம் அதில் அதிகமாக இருக்கணும் என்றுதான் நம்ம வந்து அதுதான் உண்மையான ஒரு அக்கறையாக இருக்க முடியும். ஒடுக்கப்பட்ட அமைப்புகள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடாற்றுகிற அமைப்புகள் அந்த குறிப்பிட்ட பிரச்சனைகளை வெளியே கொண்டு வரதிலேயே அவங்களுடைய பணிகள் ஒரு மிக கடினமான பணியை சந்திக்க வேண்டியது. அவர்கள் போய் அரசு அலுவலகத்தை அணுகுவது, காவல் நிலையங்களிலே ஒடுக்கப்பட்ட அமைப்புகள் சென்றால் அவர்களுக்கு அங்கே கிடைக்கிற ஒரு அவமரியாதை, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அமைப்புகள் போனால் அமைப்புகளே காவல் நிலையங்களில் அரசு அலுவலகங்கள் அவமதிக்கப்படுவதெல்லாம் கூட நம்ம வந்து பார்க்கிறோம். எனவே அவர்களுடைய எல்லை என்பது ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு அவர்கள் சில பணிகளை செய்கிறார்கள். அம்பேத்கர் குறிப்பிடுவதைப் போல அரசியல் பணி வேறாகவும் சமூக சீர்திருத்த பணி வேறாகவும் வந்து இங்கே நம்ம நாட்டில் இருக்கு. சாதி இந்த அளவுக்கு நீடித்திருப்பதற்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருக்கு. பல பேர் நினைக்கிறாங்கன்னா அரசியல் சீர்திருத்தம் என்பது வேறு, சமூக சீர்திருத்தம் என்பது வேறு அப்படின்னு மாதிரி நினைக்கிறாங்க. அம்பேத்கர் மிக அழகாக குறிப்பிடுகிறார், சமூக சீர்திருத்தம் தான் உண்மையான அரசியல் பணி என்று வந்து அவர் வந்து குறிப்பிடுகிறார். சமூகத்தை ஜனநாயகப்படுத்தும். சமூகத்தை ஜனநாயகப்படுத்தும். சமூகத்தை ஜனநாயகப்படுத்தினால் ஜனநாயக உணர்வு உள்ள சமூகம் அரசியல் ரீதியான பயணத்தில் அது வந்து தீவிரம் காட்டும் என்கிற முறையில் அவர் வந்து சொல்றார். எனவே அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் அதில் வந்து பொறுப்பும் அக்கறையும் இருக்க வேண்டும் என்றுதான் வந்து நம்ம அதை பார்க்க வேண்டியது. அப்ப நீங்க ஆய்வு செய்து வெளியே கொண்டு வந்த விஷயங்கள் என்னென்ன? ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு தகவல்கள் அங்கே வந்தது. உதாரணமாக சாதியினுடைய வடிவங்கள், சாதி அடையாளத்தினுடைய வடிவங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் சொன்னால், பொதுவாக நம்ம பத்திரிகைகளில் அல்லது இப்போ திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட திருநெல்வேலியில் கூட அனைத்து பள்ளிகளுக்கும் கைகளில் கயிறு, வண்ண கயிறுகள் கட்டி கொண்டு மாணவர்கள் வரக்கூடாது, ஒரு கயிறு கட்டி வரக்கூடாது என்று மாவட்ட அதிமுக ஆட்சியின் போது அவர் வந்து தன்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில் ஒரு சிறந்த முன்னெடுப்பை மாவட்ட ஆட்சியர் மேற்கொண்டார். தமிழ்நாட்டில் உடனடியாக பாஜக அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரை கண்டித்து அவருக்கு எதிராக நடவடிக்கையை மேற்கொண்டார்கள். அந்த ஆட்சியின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாஜக வற்புறுத்தியது. அந்த சுற்றறிக்கையை வாபஸ் பெற வேண்டும் என்று அதிமுகவை நிர்பந்தப்படுத்தினார்கள். அதிமுக அரசு அந்த சுற்றறிக்கையை திரும்ப பெற வேண்டும் என்று அந்த மாவட்ட ஆட்சியரிடம் வற்புறுத்தி அந்த சுற்றறிக்கையை திரும்ப பெற்றார்கள். பாஜக ஏன் அந்த சுற்றறிக்கையை திரும்ப பெற வேண்டும் என்று சொன்னது, மாவட்ட ஆட்சியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏன் சொன்னது என்று பார்த்தால் 2 காரணங்கள். ஒன்று, மத ரீதியான அடையாளம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இதுதான் பாஜகவினுடைய ஒரு வெளிப்படையான சதி. அவர்கள் சாதி என்று தனியாக ஒன்று இயங்கி கொண்டிருக்கிறது, மதம் என்று ஒன்று இயங்கி கொண்டிருக்கிறது. இரண்டையும் இணைத்து சாதி வெறி மதவெறியாக மாற்றுகிற ஒரு 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 இந்த எல்லா சாதிகளையும் ஒரு சண்டை போடுகிற சாதிகளாக, எந்நேரமும் அவர்கள் அந்த சாதியை பற்றி உணர்வில் இருக்கிற சாதிகளாக மாற்றுவதில் பாஜகவினுடைய பணி இருக்கிறது என்பதை நம்ம வந்து பார்க்கிறோம். அது ஒரு புறம் நம்ம இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இந்த ஆய்வை பொறுத்து நான் பார்க்கிற போது அதுதான் அந்த கயிறை வந்து சொல்ல வந்தேன். இந்த கயிறு என்று மட்டும்தான் நம்மகிட்ட அடையாளப்படுத்து. ஆனால் தீண்டாமொழிப்பினுடைய ஆய்வில்
38 வடிவங்களில் மாணவர்கள் தங்களுடைய சாதியை வெளிப்படுத்துகிறார்கள். அதாவது மோதல் என்பது வேறு, தாக்குதல் என்பது வேறு, தீண்டாமை வன்கொடுமை என்பது வேறு. சாதியை இயல்பாக வெளிப்படுத்துவது, நான் இன்ன சாதி என்று வெளிப்படுத்துவதற்கு 38 வகையான வடிவங்களை மாணவர்கள் தமிழகத்தில் இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. கலர் கயறு என்பது மட்டுமல்ல, வண்ண ஒவ்வொரு சாதியும் ஒரு வண்ணத்தில் கைக்குட்டைகள் வைத்துக் கொள்வது, கடுக்கன் அணிந்து கொள்கிற போது அதில் இருக்கிற வண்ணங்கள், பெண் குழந்தைகள் ஸ்டிக்கர் பொட்டு வைப்பதில் அல்லது நெத்தியில பொட்டு வைப்பதில் சாதி குறித்த அடையாளங்கள், தனக்கு விருப்பமான நடிகர்களுடைய திரைக்கலைஞர்களுடைய படங்களை டிஷர்ட்டுகளில் அல்லது உள் பனியன்களில் போட்டுக்கொள்வது தவறு கிடையாது. அது அவருடைய விருப்பம், அதை அவங்க செய்யலாம். ஆனால் ஒரு திரைப்பட நடிகரின் படத்தோடு ஒரு குறிப்பிட்ட சாதியினுடைய பெயர் தாங்கிய வாசகங்கள், நீங்க வாசகங்கள்னு சொல்லி பார்த்தா நம்ம வணிக நிறுவனங்கள்லாம் தோல்வி அடைஞ்சிடணும். அப்படிப்பட்ட ஒரு கற்பனை வளத்தோடு சாதியை இணைத்து வாசகங்களை உருவாக்குறேன். அடுக்குமொழிகள்லாம் நான் காஞ்சிபுரத்தில் ஒன்றை பார்த்தேன். கை கட்டி நின்ற கூட்டம் கை நீட்டி பேசுவதா. ஒரு பையன், ஒரு 10ஆம் படிக்கிற பையன் இப்படி ஒரு வாசகத்தை எழுத முடிகிறது. இது மாதிரி தங்களுடைய சாதியினுடைய பெயர்களை பகிரங்கமாக பறைசாற்றக்கூடிய விதத்தில் எழுதி வைக்கிறாங்க. சுவர்களில் எழுதி வைப்பது, இது மாதிரி சைக்கிள்களில், அவருடைய இருசக்கர வாகனத்தில் அல்லது சைக்கிள்களில் ஸ்டிக்கர்கள் ஒட்டுவது, சைக்கிளினுடைய வண்ணத்தையே மாற்றுவது, அவன் அமர்ந்திருக்கிற இருக்கையில் அந்த இடத்தில் அந்த வண்ணத்தை அவர்கள் வைப்பது, இப்படி பலவிதத்தில் பார்க்கிற போது ஒரு 38 வடிவங்களில் மாணவர்கள் தங்களுடைய சாதிகளை வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். பள்ளிக்கூடத்தில் விழாக்கள் நடக்கிற போது ஏறக்குறைய அது ஒரு சாதி விழா போலவே மாற்றுவது, அது போன்ற நடவடிக்கைகள். எப்படி, எந்த மாதிரி சொல்லுங்க? ஒரு கிராமம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த கிராமத்துல ஊர் தலைவர் அல்லது பஞ்சாயத்து தலைவர் அல்லது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு சாதி சங்கத்தோட தலைவர், சாதி சங்கமாக இல்லாவிட்டாலும் கூட ஒரு குறிப்பிட்ட சாதியில் செல்வாக்கு செலுத்துகிற ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர், அவங்களுடைய தோற்றத்தெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஒரு பெரிய ஒரு மைனர் செயின், ஒரு நல்ல ஒரு மீசை, ஒரு புல்லட்டு, இது மாதிரியான ஒரு தோற்றத்தோட தான் அவங்க இருக்கிறாங்க. அவங்க ஒரு சாதியினுடைய அடையாளத்தோட அவங்க இருக்க நினைக்கிறாங்க. அவரை மானசீகமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்கள் எப்படி அவர் ஊர்ல எல்லாருமே அவருக்கு மரியாதை கொடுக்குறாங்களோ, அதே போல நாம ஸ்கூலுக்கு வந்தால் நமக்கு எல்லா ஆசிரியர் உள்பட மரியாதை கொடுக்க வேண்டும் என்று தனக்குத்தானே ஒரு சித்திரத்தை அவர் வச்சுக்கிறார் என்பதை பார்க்குறோம். என்ன ஜாதினா ஒரு கெத்து அப்படின்ற முறையில் ஒன்றை பார்க்க முடியுது. அதே போல சத்துணவு, உணவு சமைப்பதில் பாகுபாடு இருப்பதை நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துருக்கோம். சமைக்கிறது பொதுவாக தானே இருக்குது. இதில் சத்துணவு சமையலர் தலித்தாக இருந்தால் தலித்தினுடைய கைப்பட்ட அந்த சமைத்த உணவை நான் சாப்பிட மாட்டேன் என்று பல பள்ளிக்கூடங்கள் புறக்கணிப்பு செஞ்சுருக்காங்க. நம்ம தீண்டாமை தலையிட்டு இருக்கிறோம். பல வழக்குகளை அதை நோக்கி நாம் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஆய்வில் நம்ம பார்த்த விஷயங்களை பொறுத்தவரை சில பள்ளிக்கூடங்களில், நம்ம எல்லா பள்ளிக்கூடத்தையும் ஒன்று போல நம்ம குற்றச்சாட்ட விரும்பலை, சில பள்ளிக்கூடங்களில் தனித்தனி வரிசைகளில் நின்று மாணவர்கள் சத்துணவை பெறுகிறார்கள். ஆசிரியர்கள் இதை எப்படி வேடிக்கை பார்க்குறாங்க? இல்லை, நிறுத்துறது யார்? அவங்கள தானாகவே நிற்கிறாங்க. இது ஒன்றும் ஒரு யாரோ நிறுத்துறது கிடையாது. பெரும் கிராமங்களில் பார்க்குறோம். நாங்கள் இது பொது விநியோக கடைகளில் ஒரு ஆய்வு மேற்கொண்டோம். நூற்றுக்கணக்கான வடிவங்களில் பொது விநியோக கடைகளில் தீண்டாமை இருக்கிறது. இதெல்லாம் நம்ம சொல்கிற போது பலர் நினைக்கலாம் தீண்டாமை பணிக்கு இதே வேலையான, யாருமே இந்த வேலையை பார்க்காத போது நாங்களாவது இந்த வேலையை பார்க்குறோம் என்றுதான் பெருமையோடு தமிழ்ச்சகம் அதை பார்க்க வேண்டியிருக்கு. நூற்றுக்கணக்கான வடிவங்களில் நீங்கள் பொது விநியோக கடைகளில், நியாய விலை கடைகளில், ரேஷன் கடைகளில் சாதியை பாகுபாடு, அதெல்லாம் வெளியே சொன்னால் அவ்வளவு அதிர்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடிய, அது அங்கே இருக்கக்கூடிய பாகுபாட்டில் ரொம்ப பாப்புலராக இருந்தது தனித்தனி வரிசைகளில் நின்று பொருட்களை பெறுவது. அதே போல பள்ளிக்கூடத்தில் தனித்தனி வரிசையில் நின்று சத்துணவு பெறுவது, சத்துணவை பெற்ற பிறகு வாங்கிய பிறகு தனித்தனி அறைகளில் அமர்ந்து சாப்பிடுவது, பள்ளிக்கூடத்தினுடைய குடிநீர் தொட்டியில் டம்ளரே இல்லாமல் ஒழிச்சிடுறது. ஒரு கிராமத்தில் டீ கடையில் தனித்தனி குவளை இருக்கிறது என்று நாம் போராட்டத்துக்கு போனால் சாதி இந்துக்கள் செய்கிற சுலபமான வழி அந்த டம்ளரை எடுக்கிறது கிடையாது, டீ கடையவே எடுத்துறது. டீ கடை இருந்தால் தானே நீ என்கிற முறையில் டீ கடையவே எடுத்து பல கிராமங்களை என்னால் உதாரணத்துக்கு பேர் குறிப்பிட்டு சொல்ல முடியும். அப்படி பல கிராமங்களில், நீங்கள் கிராமங்களில் ஒரு டீ கடை எடுக்கிறது அது வேற விஷயம்.
பள்ளிக்கூடத்தில் டம்ளரை எடுத்துட்டா அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியருடைய பணி என்ன? எல்லாவற்றை விட கொடுமையாக தலித் மாணவர்களை தொட மறுக்கிற ஆசிரியர்கள் நம்முடைய பட்டியலில் இருக்கிறது. 10ஆம் வகுப்பு பரீட்சையில் தொடர்ந்து 1, 2, 3 மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டி காலையில் பள்ளியில் நடைபெறக்கூடிய அந்த கூட்டத்தில் பிரேயர்ல பாராட்டி நடக்கிற நிகழ்ச்சிகள். ஒரு குறிப்பிட்ட பள்ளியில், மதுரை மாவட்டத்தில் உள்ள ஒரு பள்ளியில் முதல் மதிப்பெண் பெற்ற ஒரு தலித் என்கிற காரணத்தினால் அந்த விழாவையே ரத்து செய்த கொடுமையை பார்க்கிறோம். அரசு பள்ளி, சில தனியார் பள்ளிகளில் ஆசிரியர்களுக்கு ஏன்னால் ஊதியத்தை அந்த சில தனியார் பள்ளிகளில் பள்ளி நிர்வாகம் தான் ஊதியம் கொடுக்குது. அரசு இது பெறாத ஆசிரியர்களுடைய ஊதியத்தை சம்பந்தப்பட்ட நிர்வாகம் தான் கொடுக்குது. ஒரு குறிப்பிட்ட பாடத்தை ஒரு தலித் அல்லாதவர் அங்கே ஆசிரியராக இருக்கிற போது அவருக்கு ஒரு சம்பளம் வழங்கப்பட்டிருக்கிறது, ஊதியம் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் சென்ற பிறகு ஒரு தலித் ஆசிரியர் அந்த இடத்துக்கு மாற்றப்படுகிறார், அவருக்கு ஊதியம் குறைக்கப்படுகிறது. இது தனியார் பள்ளி. நாங்கள் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டது ரொம்ப ரொம்ப சொற்பம், 441 பள்ளிகள் தான். மாநிலம் பூரா இருக்கக்கூடிய பள்ளிகளை ஆய்வுக்கு எடுத்தால் எப்படிப்பட்ட அதிர்ச்சிகள் வரும் என்பதெல்லாம் நமக்கு தெரியல. எனவே தமிழ்நாடு முழுவதும் இப்படித்தான் இருக்கிறது என்று நான் சொல்ல விரும்பவில்லை. நல்ல பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. எங்களுடைய ஆய்விலேயே கூட மாணவர்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காக மிகப்பெரிய முயற்சிகளை மேற்கொண்ட பல ஆசிரியர்களுடைய பெயர்கள் வந்திருக்கிறது. சில உடல் கல்வி ஆசிரியர்கள், சில தலைமை ஆசிரியர்கள், சில பெண் ஆசிரியர்கள், இவர்களெல்லாம் ஒரு சமத்துவ சிந்தனையோடு இப்படிப்பட்ட முயற்சிகளை பல பள்ளிக்கூடத்தில் மேற்கொண்டிருக்காங்க. 2 விஷயம் சொல்றீங்க. ஒரு பக்கம் சாதிய பாகுபாடு, தீண்டாமை இதெல்லாம் சொல்றீங்க, இன்னொரு பக்கம் முன்முயற்சியாக நிறைய மாற்றங்களை செஞ்சதும் சொல்றீங்க. இது அந்த கிராமத்தின் சூழல் காரணமாக நடந்ததா, அந்த ஆசிரியர்களின் முயற்சி காரணமாக நடந்தது? ஆசிரியர் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அரசியல் தான் அதற்கு காரணம். எப்படிப்பட்ட அரசியலால் அந்த ஆசிரியர் ஈர்க்கப்பட்டிருக்கிறார் என்பதை பொறுத்து. ஒரு இடதுசாரி அரசியலை ஏற்றுக்கொண்ட ஒரு ஆசிரியர், அல்லது ஒரு பெரியாரியத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு ஆசிரியர், அம்பேத்கரத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு ஆசிரியர், நிச்சயமாக அவர் ஒரு ஒரு ஜனநாயக வழியில் தான் தன்னை, அல்லது காந்தியை ஏற்றுக்கொண்ட, இப்படியெல்லாம் நம்ம பார்க்கலாம். அல்லது ஒரு அறச்சிந்தனையை ஏற்றுக்கொண்ட, குறைந்தபட்சம் அவர் அரசியல் சார்பற்று கூட ஒரு அறச்சிந்தனையை ஏற்றுக்கொண்ட, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற வள்ளுவ பெருமானினுடைய அறச்சிந்தனையை ஏற்றுக்கொண்ட ஆசிரியர்கள். ஆசிரியர் என்று சொன்னால் அது ஒரு தொழில் அல்ல, அது ஒரு குரு செய்கிற ஒரு பணி என்று நாம் பார்க்கிறோம். சமூக கடமை, அந்த கடமையை முற்றிலுமாக உணர்ந்த ஆசிரியர்கள் இவ்வாறு இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்தில் வேறு பல ஆசிரியர்கள் சமூகத்தினுடைய கழிவுகளாக அவர்கள் பள்ளிக்கூடத்துக்குள்ளே இருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஒரு பள்ளிக்கூடம் என்பது ஒரு சமுதாயத்தினுடைய நீட்சியாக இருக்க முடியாது. பள்ளிக்கூடத்தினுடைய நீட்சியாகத்தான் சமுதாயம் மாற வேண்டும். பள்ளிக்கூடத்தில் சமத்துவ கருத்துக்கள் உருவாகி அது ஒரு வெள்ளம் போல் புறப்பட்டு அந்த கிராமத்திற்குள்ளே, அந்த நகரத்துக்குள்ளே வெள்ளம் போல் பள்ளிக்கூடத்திலிருந்து சமத்துவ சிந்தனைகள் புறப்பட்டு வர வேண்டும். ஆனால் இங்கே மாறாக நம்முடைய கிராமத்திலிருந்து, நம்முடைய சமூகத்திலிருந்து கழிவான சிந்தனைகள், மூட நம்பிக்கைகள், பெண்ணடிமைத்தனம், சாதிய சிந்தனைகள் ஒரு ஓடையை போல் பள்ளிக்கூடத்தில் தேங்கி கிடப்பதை தான் இன்றைக்கு நம்ம இந்த ஆய்வு வெளிப்படுத்துகிற ஒரு உண்மை. நகரம், கிராமம் இதுக்கு வித்தியாசம் இருக்குது. சிறு நகரம், நகரம் இதுக்கும் கூட வித்தியாசம் இருக்குது. இந்த வேறுபாடுகள் இந்த ஆய்வுகளில் வெளிப்பட்டுச்சா? நாங்கள் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஆய்வு பண்ணோம். சென்னையில் எடுக்கப்பட்ட ஆய்வுகளிலே கூட தீண்டாமையினுடைய வடிவங்கள், குறிப்பாக வட சென்னையில் எடுக்கப்பட்ட பல ஆய்வுகளில் நாங்கள் 45 பள்ளிக்கூடங்கள் வட சென்னையில் எடுத்திருக்கிறோம். நாளை நாங்கள் அதை மாநில பள்ளி கல்வித்துறையிட்ட ஒப்படைக்க போகிறோம். பள்ளிகளுடைய பெயரோடு நம்ம அதில் குறிப்பிட்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட பாகுபாடுகள் சென்னை நகரத்திலேயே இருக்குது என்பதை பார்க்கணும். ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வியில் ஒரு அடிப்படை உண்மை இருக்கிறது. நகரங்களை விட கிராமப்புறங்களில் தீண்டாமையும் பாகுபாடும் மிக உச்ச தன்மையில் இருப்பது. நகரங்களில் அது ஒரு பாகுபாடு வடிவம் என்கிற முறையில் தான் அதனுடைய அந்த வடிவங்களை நம்ம பார்க்கணும். ஆனால் கிராமங்களில் தாக்குதல்கள், முன் வரிசையில் அமர்வது, கடைசி வரிசையில் அமர வைப்பது, சத்துணவை தனியாக பெற வைப்பது, தாக்குவது, இது போன்ற ஒரு சூழலெல்லாம் கூட இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அளவில் மிக அதிகமாக கிராமங்கள் இருப்பதற்கு கிராமப்புறத்துடைய சூழல் காரணமாக இருக்கு. ஏன்னா கிராமம் அப்படித்தானே இருக்கு. ஊர் தனியாக இருக்கு, சேரி தனியாக இருக்கு, ஊரில் கூட ஒவ்வொரு சாதியும் தனித்தனியாக இருக்கு. திருவிழாக்கள் அப்படித்தான் நடக்கும். இப்போ சென்னையில் அப்படி நம்ம பார்க்க முடியல. இப்போ கிராமத்தில் ஒரு காளியம்மன் கோயில், ஒரு மாரியம்மன் கோயில் சொன்னால் அந்த ஊரில் 7 சாதி இருந்தால் எல்லாம் மிகப்பெரிய அநியாயம். அது 7 சாதி இருக்கு, 7 சாதிக்கு 7 நாள் மண்டகப்படின்னு சொல்றாங்க. இதை என்றைக்கு நாம் ஒழிக்க போறோம்னு தெரியல. நீங்க அப்போ ஒரு மாணவன் பார்க்குறான், இன்றைக்கு எங்க சாதியினுடைய திருவிழா, அதே மாரியம்மா தான். ஒரு நாள் நாடார் மாரியம்மா ஆயிடுது, ஒரு நாள் தேவர் மாரியம்மா ஆயிடுது, ஒரு நாள் உடையார் மாரியம்மா ஆயிடுது,
ஒரு நாள் பட்டியலின மக்களின் மாரியம்மாவா மாறியது. அப்போ இதெல்லாம் ஒரு ஒரு கடவுளையே ஒரு இங்கே வந்து சாதிக்குள் ஒவ்வொரு சாதிக்கும் கடவுள் ஒவ்வொரு நாள் ஒரே கடவுளை சாதிக்குள் இழுக்கு. இதை பார்த்து பழகுற ஒரு 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 பிஞ்சு மனது. அவன் பார்க்குறான், நேற்று அந்த திருவிழா அவன் நடக்கணும்னு நினைக்கிறான். நேற்று நடந்த திருவிழாவை விட இன்னைக்கு நம்ம சாதியை நடத்துகிற திருவிழா ரொம்ப கெத்தா இருந்துச்சு, ரொம்ப பணம் செலவழிச்சு ரொம்ப சிறப்பாக பண்ணோம், நாம தான் கெத்து. நாம தான் கெத்து. இந்த கெத்தோட அவன் பள்ளிக்கூடத்துக்கு போகிறான். இந்த உரையாடல் பள்ளியில் நடக்குது. நீங்கள் என்னடா திருவிழா நடத்துனீங்க, எங்கள் திருவிழா பார்த்தியான்னு சொல்லி இப்படி ஒரு சாதி குறித்த உரையாடல்கள் கிராமப்புறங்களில் மிக அதிகமாக இருக்கக்கூடிய விதத்தில் நம்முடைய கிராம சமூகம் இருப்பதால் அதனுடைய நீட்சியாக பள்ளிக்கூடத்திலையும் அதனுடைய தொடர்ச்சி இருப்பதை நம்ம வந்து பார்க்க முடியும். திமுக அரசு வந்தது பிறகு, இதுக்கு முன்னாடி அதிமுக கவர்மெண்ட் இருக்கும்போது இது போல நிறைய வந்ததெல்லாம் தெரியும், உங்களை போன்றவர்கள் தொடர்ந்து அதை பேசுனீங்க. திமுக அரசு வந்த பிறகு சில நடவடிக்கைகள் எடுத்தாங்க இல்லையா? பள்ளி கல்வித்துறையிலேயே குறிப்பாக சில இது விளையாட்டுகள் கொண்டு வருவது, கலை நிகழ்ச்சிகள் கொண்டு வருவது, பல்வேறு விஷயங்கள், சமூக நீதி நாள் கடைபிடிப்பது, இப்படியான சில முயற்சிகள்லாம் செஞ்சாங்கல்ல. இது எதுவுமே தாக்கத்தை ஏற்படுத்தலையா? அப்படி ஏற்படுத்தலை என்று நாம் சொல்ல முடியாது. ஒரு நீண்ட காலமாக மக்கள் மனதில் கட்டி தட்டி போயிருக்கக்கூடிய ஒரு சிந்தனையாக சாதி சிந்தனை இருக்கிறது. ஒரு இயக்கமாக சாதி ஒழிப்பு என்பது இங்கே முன்னெடுக்கப்படணும். அப்படி முன்னெடுக்கப்பட்ட ஒரு மாநிலம் தான். இடையில் அதில் ஒரு தடைகள் ஏற்பட்டிருக்கிறது. அது ஒரு இயக்கமாக முன்னெடுக்கப்படணும். குறிப்பாக கடந்த 10 ஆண்டு காலத்தில் ஒரு எப்படிப்பட்ட சூழலில் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி பொறுப்புக்கு வருகிறது என்பதை நம்ம அந்த பின்னணியை கொஞ்சம் நம்ம வந்து ஆராய வேண்டும். ஒரு 10 ஆண்டு காலம், இன்னும் சொல்ல போனால் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பிறகு ஏறக்குறைய ஒரு 4 ஆண்டு காலம் ஒரு பொம்மை அரசு தான் தமிழகத்தினுடைய ஆட்சி பொறுப்பில் இருந்தது என்று நான் இந்த வார்த்தையை உணர்ந்து தான் இங்கே நான் சொல்றேன். ஏனென்று சொன்னால் 4 ஆண்டு காலம் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தார். அன்றைக்கு தமிழ்நாட்டை ஆட்சி செய்தது, ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக ஆட்சி செய்தது ஒன்றிய பாஜக. இங்கே இருக்கக்கூடிய ஹெச் ராஜா போன்றவர்கள், இங்கே இருக்கிற குருமூர்த்தி போன்றவர்கள், இவர்கள் தான் இந்த அரசாங்கத்தை ஆட்டிப்படுத்த. இன்றைக்கு திமுக அரசையே கூட எப்படிப்பட்ட முறையில் அவர்கள் மிரட்டுகிற பணியை மேற்கொள்கிறார்கள் என்பது கண் முன்னாடி நம்ம வந்து பார்க்கிறோம். இன்னைக்கு திமுக அமைச்சர்கள் பலர் மீது வழக்குகள் தொடுக்கப்படுகிறது, பல ரைடு நடக்கு. ஒரு அதிமுக அமைச்சர் வீட்டில் கூட ரைடு நடக்கிற காரணம் அவர்கள் வந்து அவ்வளவு விசுவாசியாக இருந்தார் என்பதை பார்க்கணும். இப்போ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த 4 ஆண்டு காலத்தில் அவர்கள் இந்த வகுப்பு சிந்தனைகளை மிக அதிகமாக தமிழ்நாட்டில் பரப்புவதற்கு RSS பயன்படுத்தி கொண்டது. மிக தீவிரமாக எல்லா சாதிகளையும் தனித்தனியாக பிரித்து போட்டுருக்காங்க. இப்போ ஏற்கனவே சாதி சமூகமாக 2000 ஆண்டுகளுக்கு மேலே இருந்தோம் அப்படின்றது சொல்கிறோம். கிராமத்தை ஒப்பிடும்போது நகரத்தில் குறைவாக இருக்குது, கிராமத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இது ஒரு யதார்த்தமாக இருக்கும்போது பிஜேபி வந்து தான் இதை ட்ரிகர் பண்ணிச்சுன்னு சொல்ல முடியுமா? நிச்சயமாக. அதாவது வந்து ஒரு எல்லாவற்றுக்குமே வந்து உடனடி ஒரு கிரியா ஊக்கி போல அல்லது வந்து உடனடியாக ஒரு வினை என்கிற முறையில் அவர்களுடைய பணியை வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். சாதி இந்திய சமூக மக்கள், தமிழ்நாட்டு சமூக மக்களுடைய மனங்களில் நிச்சயமாக இருக்கிறது. அதில் மாறுபட்ட கருத்தே கிடையாது. இந்த வெறும் சாதி உணர்வாக இருப்பதை சாதி பெருமிதமாக மாற்றுவது, அதான் நான் சொல்ல வந்தேன். இது சும்மா நடக்கலை. இதற்காக நிறைய பணங்களை அவங்க வந்து செலவழிக்கிறாங்க. நான் பகிரங்கமாக சொல்கிறேன், மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். அவர் வந்து உள்துறை அமைச்சராக பொறுப்பேற்பதற்கு முன்னால் பாஜகவினுடைய அகில இந்திய தலைவராக அவர் இருந்தபோது தமிழ்நாட்டிற்கு தொடர்ச்சியாக பயணங்களை மேற்கொண்டார். சில பயணங்கள் வெளிப்படையாக அறிவிக்கப்பட்டு, பல பயணங்கள் அறிவிக்கப்படாத பயணம். இப்போ ஒரு அமைச்சர், எனவே அறிவிக்காமல் வர முடியாது. அவர் பாஜகவினுடைய தலைவராக இருந்தபோது பல பயணங்கள் அறிவிக்கப்படாமல் வந்தது. அநேகமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சாதி சங்க தலைவர்களையும் அவர் பார்த்து என்ன வேலை அவருக்கு? இப்போ ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் தமிழ்நாட்டுக்கு வந்து எல்லா சாதி சங்க தலைவரையும் பார்த்து பேசுகிறாரா? திமுக தலைவர் தமிழ்நாட்டுடைய எல்லா சாதி சங்க தலைவரையும் பார்த்து பேசுகிறாரா? அதிமுக தலைவர் கூட எல்லா சாதி சங்க தலைவரையும் பார்த்து பேசுகிறாரா? அமித்ஷா அவர்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சங்க தலைவர்களையும் பார்த்து பேச வேண்டிய அவசியம் என்ன வந்தது? ஒரு கட்சி அப்படிங்கிற வகையில் தமிழ்நாட்டில் தங்களுக்கான ஒரு இடத்தை உருவாக்கணும், ஆட்சிக்கு வரணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்குதுன்னு செய்யும். அரசியல் ரீதியாக அவர் சந்திக்கலாம், தவறு கிடையாது. அரசியல் ரீதியாக தமிழ்நாட்டுடைய அரசியல் கட்சிகளை, ரசிகர் மன்றங்களை கூட அவர் சந்திக்கலாம். ஆனால் சாதி சங்கங்களை சந்தித்து இந்த சாதிய செயல்பாட்டை நீங்கள் தீவிரப்படுத்த வேண்டும் என்கிற முறையில் அந்த நேரத்தில் அவர்களை ஊக்கப்படுத்துவது அதுதான் அவங்க வந்து அவங்களுடைய அரசியலுடைய மையமான விஷயம் வந்து சோசியல் என்ஜினியரிங் என்கிறது இன்றைக்கு இந்திய அளவில் ஒரு சமூக பொறியியல் என்பதுதான் அவங்க கையாளுகிற ஒவ்வொரு சாதிக்குமான ஒரு வரலாறை அவங்க வந்து கட்டமைக்கிறாங்க. அவங்க வந்து அந்த சாதியினுடைய மக்கள் தொகையை பற்றியெல்லாம் கவலைப்படுறது. அது வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக ஒரு 0.5% அளவிற்கு மக்கள் தொகை கொண்ட சாதியாக இருந்தால் கூட
அந்த சாதியையும் தன் பின்னால் வைத்திருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். எனவே அந்த சாதிக்கான ஒரு கதையை அவர்கள் வந்து கட்டமைக்கிறார்கள். அந்த குறிப்பிட்ட சாதிக்குள்ளே தேர்வு செய்யப்பட்ட ஆர்எஸ்எஸ் ஊழியர்களை அவங்க வந்து அனுப்புகிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் பார்க்குறோம், தேவேந்திர வேளாளர்கள் சமூகத்திற்குள்ளேயே மிக பயிற்சி அளிக்கப்பட்ட தங்கராஜ் என்கிற ஒரு ஆர்எஸ்எஸ் ஊழியர், நீண்ட காலமாக குருசாமி சித்தர் என்கிற ஒரு ஆர்எஸ்எஸ் ஊழியர் ஒரு 20 ஆண்டு காலமாக அதில் வந்து பணி செஞ்சிருக்காங்க. இது போல வந்து நீங்கள் ஒவ்வொரு சாதிகளுக்குள்ளேயும் தேர்வு செய்யப்பட்ட ஆர்எஸ்எஸ் ஊழியர்களை அவங்க வந்து அனுப்புகிறாங்க. இந்த ஊழியர்கள் அந்த சாதியினுடைய பெருமிதங்களை ஏற்படுத்துவது, பெருமித உணர்வை அங்கே அதிகப்படுத்துகிற போது அந்த சமூகத்திலிருந்து வரக்கூடிய அடுத்த தலைமுறை அந்த சாதிய உணர்வோடு வருவதை வந்து நம்ம பார்க்கிறோம். இவையெல்லாம் பள்ளிக்கூடங்களில் பொது சமூகத்தில் பிரதிபலிக்கிறது. எனவே இது வந்து இதர அரசியல் கட்சிகளை போல் நாம் வந்து பார்க்க. இப்போ கூட அவங்க வந்து 3 மாநிலத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. மிக சரியாக ஒரு மாநிலத்தில் ஒரு பிராமண முதலமைச்சர், இன்னொரு மாநிலத்தில் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த முதலமைச்சர், இன்னொரு மாநிலத்தில் ஒரு தலித் முதலமைச்சர், தலித் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மாநிலத்தில் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த துணை முதலமைச்சர், பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த முதலமைச்சர் இருக்கிற மாநிலத்தில் ஒரு பிராமண துணை முதலமைச்சர். இப்படிப்பட்ட முறையில் அவர்கள் மிகச்சரியா எல்லோருக்குமான ஒரு இடத்தை வந்து நாங்கள் தான் எல்லா சாதிக்குமான இடம் என்பதை அவங்க வந்து சொல்கிறாங்க. இதற்காக நிறையா செலவு பண்ணுறாங்க, நிறைய ஆட்களை அனுப்புகிறாங்க என்பதெல்லாம் இங்கே வந்து ரொம்ப தமிழ்நாட்டில் மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கு என்பதற்கு நிறைய உதாரணங்களை நம்ம வந்து சொல்ல முடியும். இன்னொரு யதார்த்தம் இருக்குல்ல, இப்போ திமுக அதிமுக இதான் பிரதான கட்சிகள், பெரும்பான்மை இருக்கக்கூடிய சாதிகள்லாம் இவங்க பின்னாடி திரண்டுட்டாங்க அப்படின்னும் போது சிறுபான்மை சின்ன சின்ன சாதிகளாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுக்கான பிரதிநிதித்துவம் இல்லை. இப்போ இங்கே இந்த தொகுதியில் வந்து யாருக்கு கொடுப்பாங்கன்னா இங்கே யார் பெரிய சாதியோ அவங்க தான் கொடுப்பா. அப்போ நமக்கு யார் தருவா? இப்போ நமக்கு ஆள் இல்லை, அப்போ நம்மளுக்குன்னு ஒரு அமைப்பு வேணும், கட்சி வேணும்னு நினைக்கிறவங்க அப்படி பிஜேபி கூட போகிறதுங்கிற ஒரு யதார்த்தம் இருக்குது. சிறுபான்மை சாதியினரை மட்டுமல்ல, அவர்கள் வந்து எல்லா நான் உதாரணத்துக்கு சொல்ல வந்தேன், ரொம்ப மக்கள் தொகையில் ரொம்ப குறுகிய அளவில் இருக்கக்கூடிய சாதிகளை கூட தனக்கு பின்னாடி வச்சிருக்காங்கன்னு சொன்னேன். அவருடைய குறி என்பது பெரும்பான்மை மக்கள் தொகை கொண்ட சாதிகளை நோக்கி தான் அவருடைய நகர்வு என்பது இருக்கிறது. அப்படிதான் அவங்க வந்து தமிழ்நாட்டில் ஒவ்வொரு சாதிகளையும் நோக்கி அவருடைய நகர்வுகளை அவங்க வந்து பண்றாங்க. இந்த நீங்க சொல்லக்கூடிய இந்த தன்னுடைய சாதி அதனுடைய பெருமிதம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற மாதிரியான ஒரு சிந்தனை வந்து அவங்க வந்து எல்லா சாதிகளுக்குள்ளும் ஏற்படுத்தல வெற்றி பெறாங்க. அதனாலதான் அவங்களுடைய தலைவர்கள் வந்து இந்த எல்லா சாதி சங்க தலைவர்களையும் நேரடியாக பார்த்து பேசுவதை ஒரு பிரதானமான அரசியல் பணியாக அவங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தான் நான் சொல்ல விரும்புகிறேன். சாதி கான்சியஸ், கேஸ்ட் கான்சியஸ் தான் வந்து ஹிந்து கான்சியஸ் அப்படின்னு அவங்களுடைய கோட்பாடு. எந்த அளவுக்கு சாதி உணர்வை வலுப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு இந்து உணர்வை வலுப்படுத்த முடியும் அப்படின்னு அவங்க சக்ஸஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா? இதை எதிர்கொள்வதற்கு முற்போக்கு இயக்கங்கள், முற்போக்கு கட்சிகள் இதெல்லாம் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? அவர்கள் செயல்படுவதற்கான ஒரு தளம் இங்கே இருக்கிறது. பிஜேபியோ ஆர்எஸ்எஸோ அல்லது சங் பரிவாரமோ ஒரு ஒரு அவங்க வந்து ஒரு சூனியத்திலிருந்து செயல்படலை, வளர முடியாது சொல்ல முடியாது. அவர்கள் செயல்படுவதற்கான ஒரு களம், ஒரு 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 மனநிலை இருக்கிறது. அந்த மனநிலையில ரொம்ப மிக முக்கியமானது சாதிய மனநிலை. தமிழ்நாட்டை பொறுத்தவரை மத ரீதியாக மக்களை திரட்டுவதை விட சாதி ரீதியாக திரட்டுவது தான் பலனளிக்கும் என்று அவங்க வந்து நினைக்கிறாங்க. இந்தியா முழுவதுமே அவங்க வந்து இன்னைக்கு உத்தரப்பிரதேச வெற்றியா இருக்கலாம், மத்திய பிரதேச வெற்றியா இருக்கலாம், ராஜஸ்தான் வெற்றியா இருக்கலாம், எல்லா இடங்களிலுமே அவர்கள் சாதி ரீதியான திரட்டுதலை மதத்தோடு இணைத்து தான் அதை வந்து பண்றாங்க. இப்போ மிக முக்கியமான கேள்வி, இதை எப்படி எதிர்கொள்வது என்பது மிக முக்கியமான ஒரு கேள்விதான். பள்ளிகள்ல இருந்து சொல்றீங்க, ஆனா அது சமூகத்திலையும் வேற ஒன்னா வந்து நிக்குது. பள்ளி கல்வித்துறையோ இப்ப நீங்க அமைச்சரை பார்க்க போறீங்க, நீ சில முயற்சிகள் எடுப்பீங்க, நடக்கும். ஆனா அது மட்டுமே போதாது என்பது போல இருக்குது. நிச்சயமா பள்ளி, அதான் நான் சொன்னேன், சமூகத்தினுடைய நீட்சியாகத்தான் பள்ளிக்கூடம் இருக்கு. சமூகம் ஜனநாயகம் அடைகிற போதுதான் பள்ளிக்கூடம் ஜனநாயகம் அடையும். பள்ளிக்கூடம் வந்து கொஞ்சம் அங்க ஒரு கல்வி சார்ந்து அறிவியல் சார்ந்து இருப்பதனால் சமூகத்தை விட சற்று மேம்பட்டதாக இருக்கிறதே தவிர சமூகத்தினுடைய தாக்கம் அங்க இருக்கத்தான் செய்யுது. ஆகவே அந்த கேள்வி என்பது சரியானதுதான். இந்த சமூகத்திற்குள்ளே ஒரு மிகப்பெரிய பணிகள் நடைபெற வேண்டும். ஒரு ஜனநாயக சிந்தனை நம்முடைய மக்கள் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். எப்போ ஜனநாயக சிந்தனை வரும்? ஜனநாயக சிந்தனை வர வேண்டும் என்று சொன்னால் மனிதன் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு மனப்பாங்கு இங்கே வர வேண்டும். மனிதன் சமமாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இங்கே எல்லா மனிதர்களுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய எதிரி என்ன என்பதை பற்றிய ஒரு அறிவியல் ரீதியான கண்ணோட்டம் மனிதர்களுக்கு வரும். இப்போ இங்கே வந்து பார்க்கிறோம், பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், பட்டியலின மக்கள், பழங்குடி மக்கள், ஏன் உயர் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏழைகள்
எல்லோரும் சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்ன? மிக கொடூரமான வேலையில்லா திண்டாட்டம், மிக கொடூரமான விலைவாசி உயர்வு, குடியிருப்பதற்கு வீடு இல்லை, ஒரு கௌரவமான, இன்னும் சொல்ல போனால் மாண்புடன் கூடிய வாழ்க்கை வாழ்வதற்கான வாய்ப்பு இல்லை. இந்த பொதுவான பிரச்சனைகளை குறித்து மனிதர்கள் பேச துவங்குகிற போதுதான் அவர்களுக்குள்ளே சாதி என்பது பின்னால் இருக்கிற எல்லோரையும் பாதிக்கிற ஒன்றாக சாதி இருக்கிறது. இந்த சாதி இந்த பிரச்சனைகளுக்கு, வேலையில்லா திண்டாட்டத்திற்கு சாதி இல்லை, விலைவாசி உயர்வுக்கு சாதி இல்லை என்கிற மாதிரியான அரசியல் சிந்தனையை நோக்கி மனிதர்கள் வரணும். ஆனால் இங்கே அரசியல் ரீதியாக ஒன்றுபடுவதற்கே சாதி தடையா இருக்கு. அப்படின்னா ரொம்ப கடினமான ஒரு பணி. இந்த மக்கள் மத்தியில் ஒரு சமத்துவ சிந்தனைகளை, சாதி என்றால் என்ன, ஏன் உலகத்தினுடைய நிலப்பரப்பில் வேறு எங்கும் சாதி இல்லை, இந்தியாவில் மட்டும் இந்த சாதி இருப்பதற்கான காரணம் என்ன, இந்த சாதி ஏன் உருவானது, எதற்காக உருவானது, இந்த சாதி இன்று வரை செய்து கொண்டிருக்கிற வேலை, உண்மையில் இந்த சாதியால் பலனடைவது யார்? ஒரு காலத்தில் ஆண்டைகள் பலனடைந்தார்கள், நில உடைமையாளர்கள். 1000 ஏக்கர் நிலம் வைத்திருக்கக்கூடிய ஆண்டைகள் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய உழைப்பை ஒட்டச் சுரண்டுவதற்கு, பட்டியலின மக்களுடைய உழைப்பை கேள்வி கேட்பாடு இல்லாமல் சுரண்டுவதற்கு, புழு பூச்சிகளைப் போல அவர்களை நடத்துவதற்கு, அவருடைய உழைப்பை சுரண்டுவதற்கு ஆண்டைகள் பயன்படுத்தி கொண்டார்கள் என்று நாம் பாருங்கள். சினிமாக்களில் வர்ற மாதிரியெல்லாம் ஆண்டைகள் இல்லை. சினிமாக்களில் நம்ம பார்க்குற ஆண்டைகள்லாம் வேற மாதிரி அவர்கள் ஊரினுடைய நாட்டாமையாக, ஊரினுடைய அப்படி இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் ஆண்டைகள் கொடூரத்தினுடைய வடிவங்களாக அவங்க இருந்தாங்க. அவர்கள் உழைக்கும் மக்களுடைய உழைப்பை சுரண்டுவதற்காக இந்த சாதியை பயன்படுத்தி கொண்டார்கள். இன்னைக்கு அது அப்படியே வேறு இடத்தில் நடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்திய முதலாளித்துவம் இந்த சாதியத்தை பயன்படுத்தி கொள்கிறது. நம்ம பார்க்கிறோம், தமிழ்நாட்டிற்கு புலம்பெயர்ந்து வருகிற வடநாட்டை சேர்ந்த வட இந்திய இளைஞர்கள், இன்னும் சொல்ல போனால் சிறுவர்கள் கூட பலர் வருகிறார்கள். அவர்கள் மத்தியிலே எடுக்கப்பட்ட ஆய்வுகளில் அவர்களில் பெரும்பகுதியானவர்கள் பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர்கள், பழங்குடி இனத்தை சார்ந்தவர்கள், அல்லது மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள் வகைப்பாட்டில மிகவும் கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் என்கிற முறையில் தான் அவங்க இங்கு வர்றாங்க. அப்படின்னா ஒரு காலத்தில் ஆண்டைகள் இந்த சாதியின் பேரால் சாதாரண மக்களுடைய உழைப்பை சுரண்டினார்கள். இன்றைக்கு இந்திய முதலாளித்துவம் இந்த சாதியின் பேரால் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உழைப்பை சுரண்டி கொண்டிருக்கிறது. ஒடுக்கப்பட்ட சாதிகள் யதார்த்தத்தில் ஒடுக்கப்பட்ட வர்க்கமாகவும் இருக்கிறாங்க, ஒடுக்கப்பட்ட வர்க்கமாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த அறிவியல் உண்மைகளை எல்லாம் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வருகிறேன். இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயக இயக்கங்கள், இடதுசாரி இயக்கங்கள் சாதி ஒழிப்பை ஒரு பிரதானமான அரசியல் கடமையாக மேற்கொள்வதுதான் உண்மையில் பாஜகவை தடுத்து நிறுத்துகிற ஒரு ஆயுதமாக இருக்கும். நம்ம நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க, கருத்துக்களையும் சொல்லியிருக்கிறீங்க. மக்கள் நிச்சயமாக பரிசீலிப்பார்கள் என்று நம்புகிறேன். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. நேயர்களே, மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.